ஹேய், நீங்க 2 பேரும் சாப்பிடலையா? என்ன இங்க நின்று வெட்டி கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? மா வெட்டி கதெல்லாம் இல்லை, அவள் இன்னைக்கு ஸ்கூல் போனால அதை பற்றி கேட்டுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமா, உங்க 2 பேருக்கும் வேலையே இல்லை. நீ வேலைக்கு போனா நீ என்ன பண்ண, நீ வேலைக்கு போனா நீ என்ன பண்ணன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்குங்க. ஊர்ல உலகத்துல அதிசயமா நடந்திருக்குல்ல இன்னைக்கு. ஆமாம், எங்களுக்கு அதிசயம்தான். அங்கங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சரி சரி, சாப்பிட வாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இல்லை, நான் வரல, அப்பா வரட்டும். அப்பா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாருல்ல. சும்மா சொன்னேன், உங்க அப்பாலாம் எதுவும் வாங்க போகல. சும்மா வெளியே போயிருக்காரு ஒரு ஃப்ரெண்டை யாரோ பார்க்கறதுக்கு. போய் சொல்லாதீங்க, அப்பா வாங்க போயிருப்பாரு. நான் ஏன் போய் சொல்றேன்? நீ வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுவா, உங்க அப்பா வருவார். என்ன இங்கே பிரச்சனை? அப்பா நீங்க எதுவும் வாங்கிட்டு வரலையே எனக்கு. இல்லைம்மா, நான் சும்மா என் ஃப்ரெண்டை பார்க்க தான் வெளியே போனேன். உங்கள் அம்மா தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாலே. அவங்க எதுவுமே செய்யலன்னு சொன்னாங்களே எனக்கோசரம். நீங்க தான் ஏதோ ஸ்வீட்டு கேக்லாம் வாங்க போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ வந்து நீங்க சும்மா தான் இங்கே வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்ப உண்மையிலே நீங்க எதுவும் எனக்கு வாங்கிட்டு வரலையா? இல்லைம்மா, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போனேன். உங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், நானே எல்லாம் செஞ்சுக்கிறேன், அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு அவள் தான் சொன்னான். சுதா, நீ என்ன சொன்ன? நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு நீ தான் எதுவும் வேணான்னு, அப்புறம் ஏன் இப்படி சொல்லியிருக்க? சும்மா தாங்க சொன்னேன், அதெல்லாம் செஞ்சுட்டேன். அப்படியா? என்ன செஞ்சீங்க எனக்கு? என்ன சாப்பாடு, அப்புறம் சாம்பார், அப்பளம் தான் செஞ்சேன். எனக்கு வேணாம், நீங்கள் எல்லாரும் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏய், சும்மா தான் சொன்னவா, உனக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு தான் வச்சுருக்கேன். அப்போ சரி, நானும் வரேன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு என் தம்பி ஊர்லேருந்து வரான். என்னது, மாமா வராரா நாளைக்கு ஊர்ல இருந்து? ஆமாண்டா, உன் மாமா தான் வரான். ரொம்ப நாள் ஆச்சுல வந்துட்டு போயிட்டு, அதான் நாளைக்கு வரேன்னு சொன்னான். உன் தம்பி எதுக்கு இப்போ இங்கே வரான்? எதுக்குன்னு தெரியாதா? நம்ம பேசி வச்சிருக்கோம்ல முன்னையே, என் தம்பிக்கும் அனுவுக்கும் கல்யாணம். இப்போ தான் படித்து முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. அப்போ என்ன ஏதுன்னு பார்க்கறது இல்லையா, அதுக்கு தான் வரேன்னு சொன்னான். ஏய், இப்போதான் அவள் ஃபர்ஸ்டே வேலைக்கு இன்னைக்கு தான் போயிருக்கா, அதுக்குள்ளே கல்யாணமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் கல்யாணம்னு சொல்லினா அவனை வர சொல்லல, அவன் வரேன்னு சொன்னான், வான்னு சொன்னான், அவ்வளோதான். வீட்டுக்கு வரவங்கள வரவேணான்னு எப்படி சொல்ல முடியும்? ஐயோ, இந்த மாமா வேற வராரா, வந்தா நம்மளை தொல்லை பண்ணுவாரே, கல்யாணம் பண்ணிக்கின்னு இம்சையா இருக்கு கருமோ. நாளைக்கு வரதுக்குள்ளே ஸ்கூல் கிளம்பி போயிடணும். ஏய் அனு, என்ன மூஞ்சி தொங்கி போச்சு? நாளைக்கு உன் லவ்வர் வராரா? அம்மா அப்பா பக்கத்தில் இருக்காங்கன்னு பார்க்குறேன், இல்லை செருப்பால் அடிச்சிருவோம் நாயே. அவர் என் லவ்வரா? ஏய், அவர் வந்தா எப்போ பார்த்தாலும் உன் பின்னாடி தான் சுற்றிட்டு கிடப்பாரு. அப்புறம் அது இல்லாமல் வீட்லேயும் உனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம்னு பேசி வச்சுருக்காங்க. அப்புறம் லவ்வர் இல்லாமல் நீ ரொம்ப பேசணும்னு வச்சுக்க, நீ யாருக்குமே தெரியாமல் லவ் பண்ணுற பாரு, அதை போட்டு விட்ருவோம் வீட்டில். ஏய், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத, வேணாம் வேணாம், நான் எதுவும் சொல்லல சரியா? அந்த பயம் இருக்குல்ல, அப்போ ஒழுங்கா இரு. தேவையில்லாமல் என் விஷயத்துலையும் தலையிடாத. எனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்போ பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். வீட்டில் பேசி வச்சுருக்காங்களே, அதனாலன்னு சொன்னேன். சரி விடு. அண்ணன் தங்கச்சி என்ன பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிட வர சொன்னால எந்திரிக்காம அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீ போமா, நான் வரேன். டேய் குமார், நீயே? நான் வரேம்மா, நீ முன்ன போட வரேன். பா நவருப்பா, வழியை மறைச்சிக்கிட்டு. அனு, என்னம்மாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்க? சாப்பிட போல? உங்க அம்மா வர இப்பதானே கூப்பிட்டு போனா. சாப்பிட போலாம், ஏந்திரி. ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கூலில் நல்லா தான் போச்சு. நாளைக்கு மாமா வராங்கன்னு அம்மா சொன்னாங்களே, கல்யாணத்தை பற்றி பேசணுன்னு. எனக்கு கல்யாணம்லாம் வேணாப்பா. அது இல்லாமல் மாமாவை எனக்கு மாமா முறையில் பிடிக்கும், அவ்வளோதான். கல்யாணம்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லைப்பா. எனக்கு மாமாவெலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு அப்படி உட்காந்துருக்க? அவன் ஒரு ஆளா? சரி விடு, உனக்கு பிடிச்ச பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்க அம்மாட்ட நான் பேசிக்கிறேன், விடு, கவலைப்படாத. இல்லைப்பா, அம்மா ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்களே. ஏன்னா அவங்க தம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ சும்மா விடுவாங்களா? ஒரு மாதிரி அப்புறம் அம்மா சண்டை போட்டாங்கன்னா. இப்போ எதுக்கு உனக்கு கல்யாணம்? இப்போதான் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நாள் போயிருக்க. போதும் போ, அப்புறமா பண்ணிக்கலாம் அதெல்லாம். சரிப்பா, சாப்பிட போகலாம். சரி, ஏஞ்சி வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், உள்ளே வரலாங்களா? வாங்க வாங்க, ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க. சொல்லுங்கள் மேம், வர சொன்னீங்களாமே. நான் உங்ககிட்ட கொடுத்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்களா? மேம், நீங்கள் சிவா சார் வந்து என்ன பண்ணுறாருன்னு ஃபாலோ பண்ண சொன்னீங்க. அந்த வேலையை பண்ணீங்களா கரெக்டாக? என்ன நடக்குதுங்க மேம்? என்ன, அவர் வந்து அவரோட பொண்ணை வந்து ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க பெரிய மீட் ஒன்று வச்சுருந்தாங்க, அது கேன்சல் ஆகிடுச்சு. பெரிய டீலிங் வந்து அவர் விட்டு போயிடுச்சு. 2 கோடி ரூபா வந்து அவருக்கு லாஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன சொல்கிறீங்க? 2 கோடி ரூபா லாஸா? ஆமாம் மேடம், அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். அதான் உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் தெரிஞ்சுட்டு வந்தேன். சரி, உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு தான் இப்போ வந்தேன். ஓகே ஓகே, நல்லா வேலை பார்த்துருக்கீங்க. நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. என்னென்ன பண்ணுறான்னு அப்பப்போ எனக்கு டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள், சரியா? இப்போ நீங்கள் போங்க. ஓகேங்க மேடம், தேங்க்யூ. டேய் சிவா, உன்னை நான் நிம்மதியாக வாழ விட்டுருவேனா? என்னை நீ என்னென்ன பண்ண, உன்னை நான் எப்படி விடுவேன் சும்மா? இருக்குடா, உனக்கு இனிமேல் தான் எல்லாமே இருக்கு. இவரு வேற நம்ம வெளியவே வரவே விட மாட்டாரு. எங்க போனாலும் பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. நாமளும் எத்தனை டைம் சொல்லியாச்சு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. சொல் பேச்சே கேட்கவே மாட்டாரு. திவ்யா, திவ்யா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க?
என்ன என்னை பார்த்து திரும்ப கூட மாட்றீங்க? நானும் 6 மாசமா உங்க பின்னாடியே வரேன். நான் வரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுவுமே பேசவும் மாட்றீங்க, கண்டுக்கவே மாட்றீங்க. ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலையா? ஏங்க நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அது இல்லாம நான் வந்து +2 படிச்சிட்டு இருக்கேன். இந்த டைம்ல போய் நீங்க லவ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நீங்க என்ன எங்களுக்கு சொந்தக்காரங்களா இல்ல தெரிஞ்சவங்களா? யாருன்னு தெரியாதவங்கள நான் எதுக்கு பார்க்கணும், எதுக்கு பேசணும்? ஏங்க லவ் பண்றவங்க எல்லாம் முன்ன பின்ன தெரிஞ்சா லவ் பண்றாங்க, இல்ல ஃப்ரெண்டா இருக்கவங்க தான் லவ் பண்றாங்களா? லவ்ங்கிறது தெரியாம வர ஒரு விஷயம் தாங்க. அது சரிதான், நான் இல்லன்னா சொல்லல. எனக்கு முன்ன பின்ன என்ன ஏதுன்னு தெரியணும்ல. நீங்க யாரு, என்ன பண்றீங்க, உங்க குடும்பம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. என் குடும்பம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? என் பேரை மட்டும் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? உங்க பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியாது. என் பேர் வந்து குமாருங்க. எனக்கு அப்பா அம்மா தங்கச்சி ஒன்று இருக்கு. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு மாதம் 50,000 சம்பளம். இதெல்லாம் ஏங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ உங்களை என்ன பிடிச்சிருக்கு நான் சொன்னேன். நீங்க யாரு என்னன்னு தெரியாதுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏங்க நீங்கள் யார் என்னன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க, அதுக்கு தான் நான் என் டீட்டெயில் சொன்னேன். என்ன இப்போ? சரிங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னங்க இவ்வளவும் கேட்டுட்டு எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்கிறீங்க? என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்குலாம் உங்களை பிடிக்கலங்க. ஏங்க திரும்பி அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாதீங்கங்க. என்னால் தாங்க முடியாது. சத்தியமாகவே என்னை உங்களுக்கு பிடிக்கலையா? ஏங்க அந்த அலுவலக வேலை என்கிட்ட வேணாம். நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல குடும்பம்னு சொல்றீங்க. வேற யாராவது ஒரு பொண்ணை பார்த்து போய் கல்யாணம் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு செட் ஆகாது. எங்க வீட்டுல இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கும் இந்த லவ் அது இதெல்லாம் பிடிக்காது. என் பின்னாடி இனிமே வர வேலை வச்சுக்காதீங்க. என்ன திடீர்னு இவ இப்படி சொல்லிட்டு போயிட்டா? நம்ம என்ன பண்ணுறது? இவ எல்லாமே என்னால் இருக்க முடியாதே. பரவாயில்ல, அப்படிதான் சொல்லுவா. நம்ம எதுக்கும் பின்னாடி பின்னாடி போய் எப்படியாவது நம்மளோட லவ்வை சக்ஸஸ் பண்ணிக்கணும். விட்றா விட்றா குமார், இதுக்கெல்லாம் நம்ம போய் கவலைப்பட்டா ஆகுமா? பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் பின்னாடி பின்னாடி போய் பேச வைக்கணும். அதெல்லாம் சகஜம் தானே. சரி, ஆஃபீஸுக்கு வேற ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அந்த மேனேஜர் வேற கத்துன்னு கத்துவோம். சரி போவோம். சே, இதே திடீர்னு மழை வருது. ஐயோ, என்னம்மா ஸ்ரீ என்ன பண்றா? தூங்கிட்டாளா? தூங்கிட்டாப்பா. நைட்ல தூங்க வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அம்மா அம்மான்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அதே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பாளாட்டது. பிள்ளைங்களாம் வந்து மதியான சாப்பாட்டுக்கு அவங்க அம்மா வந்திருப்பாங்களாட்டுக்குது. நான் இன்னைக்கு போலான்னு நினைச்சேன்னா ஒரு வேலை இருந்துச்சுனால அதுக்கு போயிட்டேன். ஆனா போக முடியல. ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கா பாக்குறதுக்கு. என்னம்மா சொல்றீங்க? நீங்க போய் சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கலாம்ல. பாவம், அவ சின்ன பிள்ளை. இன்னைக்கு தான் ஸ்கூலே போனா. என்ன நினைச்சிட்டு இருக்காளோ தெரியலையே. தூங்கிட்டாளா இல்ல முழிச்சிட்டு இருக்காளா? தூங்கிட்டாப்பா. இப்பதான் சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டு வந்தேன். நாளைக்கெல்லாம் நான் போயிருவேன். இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒரு வேலை இருந்துச்சு, அதனால என்னால போக முடியல. அதுக்கு ஒரு நாளைக்கே பாப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. டெய்லி ஸ்கூல் போவாளே, அப்ப நிறைய பேரோட அம்மா அங்க வருவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. என் பிள்ளைக்கு அம்மாவா இல்ல, அம்மா இருந்தும் இல்லாத நிலைமையா இருக்கு. அவ ஒழுங்கா இருந்திருந்தா என் பேத்திக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. அவதான் ஒழுங்கா இல்லையே. எவ்வளவு திமிர் எடுத்து போயிருந்தா அவ. அவளை பத்தி பேசாதீங்கம்மா. அவளை பத்தி பேசினாவே எனக்கு டென்ஷன் தான் ஆகும். அவளாம் ஒரு ஆளு. நான் அவளை பத்தி பேசணும்லாம் பேசலப்பா. பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாளே, அம்மா ஏக்கம் வந்துருச்சு. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ சண்டை போடாம கேப்பியா? என்னம்மா சொல்லுங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்கப்பா. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஸ்ரீக்கு அம்மாவா கூட இருப்பாங்கல்ல. மா என்னம்மா தெரிஞ்சு நீங்களே எல்லாம் கேட்குறீங்க? போதும் போதும், என் வாழ்க்கையில் ஒரு கல்யாணத்தில் நான் பட்ட பாடே எனக்கு போதும். இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் கல்யாணங்கிறதே கிடையாது. என் பொண்ணு, அவளுக்கோசரம் நான், அவ்வளோதான். எங்கள் 2 பேத்துக்குள்ளே வேற யாரும் கிடையாது. என் பொண்ணு தான் எனக்கு எல்லா உலகமும். சிவா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அவ பொண்ணு. எல்லா டைமும் வந்து நானும் உயிரோட இருக்க முடியாது. நீயும் எல்லா விஷயத்துக்கும் அவ கூட துணையா நிக்க முடியாது. ஒரு பொம்பளை துணை வேணும்ப்பா. உனக்கு பொண்டாட்டியா இல்லைனாலும் ஸ்ரீக்கு ஒரு அம்மாவாவது ஒரு பொண்ணு வேணும்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா, யோசிச்சு பாருப்பா. நான் சொல்லிட்டேம்மா, அவ்வளோதான். என்கிட்ட என்ன காசு இல்லையா? நான் ஒரு ஆள் கூட வச்சு என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட சொல்ல முடியாத விஷயம் அப்படி என்ன இருக்குது? பரவாயில்ல, எதா இருந்தாலும் நான் என் பொண்ணை பார்த்துப்பேன். இன்னொரு கல்யாணங்கிறதுலாம் என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. எத்தனை இடத்துல நான் பார்த்துட்டேன். 2வது அம்மாவாக வந்து பொண்ணுங்களையும் பசங்களாக இருந்தாலும் எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. என் குழந்தைக்கு அந்த நிலமை வரக்கூடாது. சிவா, அது எல்லார் வீட்லயும் நடக்கிறது இல்லப்பா. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும். நான் இருக்கேன்ல, நான் இருக்கிறவரை நான் பார்த்துப்பேன்ல. வேணாம்மா, அதெல்லாம் வேணாம். இன்னொரு கல்யாணம்லாம் எனக்கு வேணாம். உங்களால் என் பொண்ணை பார்த்துக்க முடியலன்னா சொல்லுங்கள், நானே பார்த்துக்கிறேன். ஏப்பா அப்படி சொல்ற? எனக்கு என்ன கஷ்டம் சொல்லு என் பேத்தியை பாத்துக்கிறதுக்கு? அதுக்கெல்லாம் இல்லப்பா, நான் உன்னையும் நினைக்கணும்ல. உனக்கு என்ன வயசாயிடுச்சு? வயசு பையன் இப்படி வந்து துணை இல்லாம நிக்கிறியே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாக்குறவங்க எல்லாரும் என்னை கேக்குறாங்கல்ல, அதனாலதான். பார்க்குறவங்கலாம் 1000 கேட்பாங்க. அவங்கள வந்து நம்ம கூட வாழ போகிறாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான்மா பார்த்துக்கணும். அடுத்தவங்களுக்கோசரம் நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கை நரகம்தான்.
சரிப்பா